கடந்த வருடம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்ற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அதன் இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் அந்த படத்தில் ஒரு ரோலிலும் நடித்து இருப்பார். தற்போது அபிஷன் ஹீரோவாக வித் லவ் என்ற படத்தில் அறிமுகம் ஆகிறார். அவருக்கு ஜோடியாக அனஸ்வரா ராஜன் நடித்து உள்ளார். வித் லவ் படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளிவந்து இருக்கிறது. பள்ளி கால காதலை தேடி செல்வது போல தான் இந்த படத்தின் கதை இருக்கிறது. ட்ரெய்லர் இதோ பாருங்க. Directional cannot be reversed. The solution of டேய் சார் வாங்க. என்ன பண்ண இப்ப நீ? நான் திருச்சியில படிக்கிறப்போ அனிஷான்னு ஒரு பொண்ணு. ஏஞ்சல்னா நம்ம மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, அதுக்கு அப்படியே மேட்ச் ஆவா. ஐ லவ் யூ. இன்னைக்கு எப்படியாச்சும் அவன்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ண. கனவுல எல்லாம் வர அவள்கிட்ட இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடலான் இருக்கேன்டா. ஒழுங்கா நீ போய் சொல்லிடு, இல்லனா வேற யாரும் முந்திக்குவாங்க. அவளுக்கு ஆல்ரெடி. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா. உங்க லைஃப்ல ஒரு அன்எக்ஸ்பிரஸ் லவ் இருக்கு, என் லைஃப்லயும் இருக்கு. நம்ம 2 பேரையும் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? புரியல. செம்ம ஐடியாங்க. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லடா. போலாமா? இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறோம், கண்ண பாக்குறோம், காதல சொல்றோம், திரும்ப வந்து கல்யாணத்தை பண்றோம். சாரிங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன். கண்டுபிடிக்க ஒரு எஃபோர்ட் கூட போடல நீ. இல்லங்க போட்டேன், கொஞ்சம் கம்மியா போட்டேன் அவ்வளவு. ஒரு கால் கூட பண்ணல ப்ரோ நீ. ப்ரோ எனக்கு ப்ரோல கூப்பிடுறீங்க? நான் சொல்றதை கேட்கறதுக்கு யார் இருக்கா? இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டல நீ. ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய மேட்டரே கிடையாது. அவகிட்ட பேசு. அவ டெசிஷன் எதுவா இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணு. ஹே, முஸ்லிம் பண்ற அனிஷா லவ்லாம் அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஏய் நீ என்னடா லவ் கிவ்னு கெட்ட வார்த்தைலாம் பேசுற? கம்முனு போடா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ட்ரெய்லரை பார்த்தாலே பள்ளி கால காதல் நினைவுகளை மீண்டும் தேடி செல்லும் ஒரு ஜாலியான, உணர்வுபூர்வமான காதல் கதையா இது போல தோன்றுகிறது. அபிஷனின் நடிப்பு மிகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் இருக்கிறது. ஹீரோவாக முதல் படமே என்றாலும் எந்த செயற்கைத்தனமும் இல்லாமல் அவர் கதைக்குள் நன்றாக பொருந்துகிறார். அனஸ்வரா ராஜன் எப்போதும் போல தனது கேரக்டருக்கு அழகான உயிர் கொடுத்து இருக்கிறார். இருவருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி ட்ரெய்லரிலேயே நன்றாக வேலை செய்கிறது. பின்னணி இசையும் காட்சிகளும் சேர்ந்து ஒரு சுத்தமான ரொமான்டிக் ஃபீல் கொடுக்கிறது. மொத்தத்தில் பெரிய ட்விஸ்ட் இல்லாத சிம்பிள் லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் உணர்வுகளை தொட்டு செல்லும் ஒரு இனிய காதல் படமாக வித் லவ் இருக்கும் போல தெரிகிறது. காதல் கதைகள் பிடிக்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக காத்திருப்பை உருவாக்கும்.